Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Redmi Note 7s மாடலோட அன்பாக்சிங் வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நான் ரெட்மி ஸ்டோரில் தீபாவளி ஆஃபரில் வாங்கினேன். ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 9000 கிடச்சிது. வாங்க இந்த மொபைலை இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். செலிப்ரேட் தீபாவளி வித் மீ அப்படின்ற கோடிங்ஸோடு வர இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பபுள் ஷீட்டில் மொபைலோட பாக்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. அந்த பபுள் ஷீட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பபுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ரெட்மி ஃபோன் எல்லா மாடல்லையும் வர மாதிரி இந்த மாடல்லையும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பிக்சர் ஒயிட் பாக்ஸில் வந்திருக்கு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 kg வெயிட் இருக்கும் போல் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீ லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ரெட்மி நோட் 7s 48 மெகாபிக்சல் ஏஐ கேமரான்னு கொடுத்துருக்காங்க. 3 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட்லேயும் அதே மாதிரி பிராண்ட் நேமு மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் பார்த்தா வேறு எதுவும் இல்லை. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து என்னென்ன பேக்கிங் மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைலோட ரேட் பார்த்திங்கன்னா 14,000 கொடுத்துருக்காங்க. 13,999. அப்புறம் இது ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீ சிட்டியில் தான் மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கு. பெங்களூரில் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. மேட் இன் இண்டியா. 4GB 64GB ரேம். மற்றபடி வேறு IMEI நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். 2 பக்கம் வந்து சீல் கொடுத்துருக்காங்க. அந்த சீலை வந்து பிரேக் பண்ணி நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நைஃப் வச்சு இப்போது நம்ம சீலை ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு சீலும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஷேக் பண்ணி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற பாருங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே தான் வந்து மொபைல் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டிசைன்டு பை மீன்னு போட்டிருக்காங்க. சாஃப்ட் கேஸ் நல்லா ஃப்ளெக்சிபிள் கேஸ் தான் இது. அது ஓரம் வச்சிடலாம். அடுத்தது யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. வாரண்ட்டி கைடு கொடுத்துருக்காங்க. அதையும் ஓரமாக வச்சிடலாம். வேறு அந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எஜெக்ட் பின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சாச்சு. இப்போது மொபைலை பார்க்கலாம். மொபைல் ப்ளூ கலர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளூ கலர் பார்க்குறதுக்கு பின்னாடி கிளாஸ் ஃபினிஷோட ரொம்ப அருமையாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வாட்டர் ட்ராப் நாச்சோட கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் அந்த ஷைனி ஃபினிஷ் நல்லாயிருக்கு. இந்த கேமராவோட ப்ளஸ்ஸான 48 மெகாபிக்சல் கேமரா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃப்ளாஷு, அப்புறம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ், IMEI ஸ்டிக்கர்ஸு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜெக்ட் பின், ஹைப்ரிட் ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் ஸ்லிம் ஸ்லாட் கிடையாது. கீழே வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ், டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதால சவுண்டுக்கு பஞ்சம் இல்லை. சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கு, IR கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க.
மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஃபோனை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அது கீழே இருக்கிற ஷீட்டை எடுத்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 2 ஆம்ஸ் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதால உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சார்ஜ் ஏறும். குயிக் சார்ஜ் 4.0 வரையும் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. USB to டைப் சி. டைப் சின்றதால நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஃபைனலாக இந்த ரெட்மி நோட் 7s பாக்ஸ் உள்ள நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாக்ஸோட நம்மளுக்கு டிபியூ கேஸ் வருது, எஜெக்ட் பின் வருது, டைப் சி கேபிள் வருது, சார்ஜர் வருது, ஃபோன் வருது, வாரண்ட்டி கைடு. அவ்வளோதாங்க. இப்போது ஃபோனை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மேலே ஒட்டியிருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸை பிரிச்சிடலாம். பேக் சைடில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் பரவாயில்ல இருக்கட்டும். இப்போது நான் இதை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் வந்து ரெட்மி பை ஜியோமி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். ரெட்மி நோட் 7s மாடல் நேமோடு வருது. மோஸ்ட்டாக எந்த மொபைல்லையும் மாடல் நேம் வராது. இந்த மொபைலில் மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த டிபியூ கேஸை வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர்னாவே ரொம்ப அருமையான ப்ராசஸர். இப்போ இருக்கிற ப்ராசஸரில் இந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்னாப்ட்ராகன் வச்சு நிறைய பேர் வந்து மொபைல் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணும்போதே தெரியுது அதோட ஸ்பீட் வேரியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது. இப்போது ஸ்டார்ட் அப் செட்டப் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஃபோன் வந்து இனிஷியலைஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். ஓப்பனிங் செட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போது ஹோம் ஸ்க்ரீன் வந்தாச்சு. டிவைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் ரொம்ப ஹை டெஃபினேஷன் குவாலிட்டியோடு இருக்குது. லுக்ஸ் வைஸ் பார்த்தா ரொம்ப அருமையாகவும் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 4GB ரேம்ன்றதால நம்மளுக்கு அந்த ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வழக்கமாக வர ரெட்மி ஃபோனில் இருக்கிற ஆப்ஸே தான் இதுலேயும் இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக ஆக்குப்பை பண்ணல. நம்ம தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில டிஃபால்ட் ஆப்ஸை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்ரேட்டிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம ஈஸியாக வந்து பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. இப்போது இந்த ஃபோனோட செட்டிங்ஸில் போய்ட்டு பார்ப்போம். இது வந்து ஆண்ட்ராய்ட் 9.0 5ல் வந்திருக்கு. அடுத்தது இதோட வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4GB ரேம் கொண்ட ஃபோன், 64GB இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நம்ம அப் டு 256 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
4000 mAh பேட்ரி கொண்ட இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் 48+5 மெகாபிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சேவர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. டச்சிங் ஃபியூச்சரே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இதோட கேமராஸ் பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்குங்க. பிக்சரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. ஜூமிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேம் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கேமரான்னு தான் சொல்லலாம். செல்ஃபிக்கு ஓகே அவ்வளோன்னு சொல்லலாம். இந்த கேமராவில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் வந்து நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். வீடியோஸும் வந்து வீடியோவோட எண்டில் தரேன் பாருங்கள். இதில் ஸ்லோ மோஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, போர்ட்ரேட் ஃபியூச்சர் இருக்குது, நைட் மோட் ஃபியூச்சர் வந்து இதில் ஸ்பெஷலாக இருக்குது. நைட் மோடில் எடுத்தால் பிக்சரோட கிளாரிட்டி இன்னும் நல்லா இருக்குது. இப்போது இந்த ஃபோனில் எடுத்த கேமரா பிக்சர்ஸை பாருங்கள். இது வந்து ரியர் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. இதோட டெப்த்து பார்த்திங்கனாவே தெரியுது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்றது. பாருங்கள் இந்த பிக்சர் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இது ரியர் கேமராவில் எடுத்த வீடியோ. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த பிக்சர்ஸு. சேம் இதுவும் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த பிக்சர்ஸு. இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.